அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப ஒரு நல்ல நாளுங்க. இன்று மார்ச் 5, 2025. இந்த புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னா உடனே போயிட்டு கேலண்டரை பாருங்கள். ஷஷ்டி அது மட்டும் இல்லைங்க, கிருத்திகையும் சேர்ந்து புதன்கிழமை. ஸோ முப்பெரும் அற்புதமான விசேஷங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய பொழுது இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். தினசரி பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு அப்படிலாம் இருந்தது காட்டிலும் இன்னைக்கு சஷ்டி, கிருத்திகை, புதன்கிழமைன்னு சொல்லி ரொம்ப விசேஷமான மங்களகரமான ஒரு நிலையில் அமைஞ்சிருக்கிறது தான் இன்று இந்த மார்ச் 5ஆம் தேதி. இன்றைக்கி காலையிலேருந்து மாலைக்குள்ளே உங்களால் முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு முருகருடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அவருக்கு உரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் 1-2 சொல்லி பாருங்களேன். வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ஏற்றம் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லலாங்க. சரி, அதோடு ஒரு சின்ன ஒரு எளிமையான விஷயம் இருக்குது. இன்று இந்த ஒரு அற்புதமான நன்னாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டியது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயத்தை முறைப்படி நியாயமாக நம்ம கேட்கும் பொழுது அது நமக்கு அப்படியே கிடைக்கும். கொஞ்சம் கூட காலம் தாமதம் ஆகாமல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாங்க பார்ப்போம் என்ன அப்படின்றது. ஒரு சின்ன ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அது எந்த வகையான விளக்காக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு சொல்லி ஏற்றக்கூடிய வகையில் அமைந்ததாக இருக்கணும். நிறைய பேர் 6 விளக்கு போட்டு நம்ம 6 முகனுக்குன்னு சொல்லி ஏற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, முருகருடைய அருளாசி அப்படியே கிடைக்கும். சரி, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு சொல்லி முருகருடைய விக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தீபம் எனக்கு விளக்கு ஏற்றணும், அதே நேரத்தில் முருகருடைய விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றவங்களுக்காகத்தான் இந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியே முருகர் விளக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். இந்த முருகருடைய தீபத்தை பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை பொழுதுலேயே ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா மாலையில் 6 மணிக்கு நம்ம ஏற்றி வைத்து விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஒரு மந்திரம், 2 வரி மந்திரமாக இருக்கட்டும், அதை சொல்லிட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். என்ன மந்திரம் சொல்லணும், அதுவும் முக்கியமாக முருகருடைய விளக்கு ஏற்றும் பொழுது என்ன மந்திரம் சொல்லணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அந்த மந்திரத்தை மறந்துடாமல் சொல்லிவிட்டு தீபம் ஏற்றி வைங்க. சரி, இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறதுனால காலையிலேயே சுத்தபத்தமாக இருப்போம். முக்கியமாக அசைவம் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு ஆலயங்களுக்கு சென்று முருகருடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க. ஆலய தரிசனம் சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஆலய தரிசனம் மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகருடைய படமோ இல்லை விக்கிரகமோ இருந்துச்சுன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ சாத்திடுங்க. அதாவது இந்த பூ பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது. இது அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவோம். அதோடு முருகருக்கும் ரொம்ப நம்ம இந்த மாதிரி பூக்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்புறம் பன்னீர் பூக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பூவும் நம்ம சாத்தலாம். இந்த விளக்கு அழகாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் திரி போட்டு தீபம் ஏற்ற போகிறேன். இந்த முருகர் விளக்கு நிறைய பேர் நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருக்கீங்க. அந்த விளக்கு இருந்தாலும் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வாங்கலை, உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க இந்த முருகரோடைய இருக்கக்கூடிய இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்க்கு டேரக்ட் லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சஷ்டியும் கிருத்திகை விரத நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதோடு நமக்கு இந்த மாதம் கிருத்திகை, அப்புறம் வாரம் செவ்வாய்க்கிழமெல்லாம் வரும் இல்லையா, அது போன்ற நன்னாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லலாம் இந்த முருகருடைய தீபம். முருகருடைய வழிபாட்டிலேயே ரொம்ப முக்கியமானது பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். பிரார்த்தனை பலப்படணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒளி கிடைக்கணும் அப்படின்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இந்த ஒரு கணம் இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் பொழுதே முருகர்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா, முருகர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஒரு கோரிக்கையை, அந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் என்னுடைய இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன மனசில் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்ஸில் எழுதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அதை அப்படியே கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் நினைத்து பூஜை பண்ணி உங்களுக்கு அது அப்படியே நடக்கணும்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அது அப்படியே நடக்குமா. நிறைய பேர் நம்ம பதிவுகளில் அவங்களுடைய பிரார்த்தனைகளை கமெண்ட்ஸில் எழுதும்போதே சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஒரு 7 நாட்குள்ள 9 நாட்கள் நடந்துட்டுருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் பொழுதே மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. முருகர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்ஸில் எழுதுங்க. இல்லை
எனக்கு எல்லாமே இருக்குங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாழ்க்கை நிறைவாக இருக்குது, எனக்கு இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முருகரோ சரணம், முருகா சரணம், முருகா சரணம், முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றின்னு சொல்லி கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள். வாழ்க்கை அவ்வளவோ மென்மேலும் உயரும்னு சொல்லலாங்க. முருகருடைய வழிபாட்டிலேயே ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையை தவற விடாதீங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய திதியான ஷஷ்டி திதியிலே விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி கிருத்திகையிலையும் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு நாள் அப்படின்றதுனால தான் நீங்கள் இது வரைக்கும் முருகர் வழிபாட்டை ஏனோ தானோன்னு செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி தவறாமல் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த விரத முறைகளோட கூடுதலாக நீங்கள் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வச்சுருங்க. அது போதுமானது. நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இல்லை இந்த நாளை தவற விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் காலம் கடந்து தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, முருகருடைய வழிபாடு வார செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். மாதம் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகையை தவற விடாதீங்க. முருகப்பெருமானுக்குரிய தனுத்தியமான ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த கிருத்திகையும் சஷ்டியையும். சரி, அடுத்தது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் துவரம் பருப்பு இருந்துச்சுன்னா துவரம் பருப்பில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா அழகாக இந்த முருகருடைய விளக்கு மட்டுமே போதுமானதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஏற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி முருகருக்கு உகந்து 6 அகல் விளக்கு கொண்டும் நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த துவரம் பருப்பு தீபம் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. அதாவது ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் துவரம் பருப்பை அழகாக முக்கோண வடிவில் வச்சுருங்க. அந்த முக்கோண ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ₹1 நாணயத்தை வச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்து கூட நீங்கள் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லியும் கவசங்களை பாடியும் முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னா இந்த பருப்பு தானிய வகைகளை சொல்லுவாங்க. அதனால தான் ஏதாவது ஒரு விரிப்பு அப்படி இல்லைனா பழ வகைகள் இல்லைனா ஸ்வீட்டு ஏதாவது உங்களால் செய்ய முடியும்னா செஞ்சு வைத்து கூட நீங்கள் கற்பூர தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு முருகரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குறைஞ்சது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த தீபம் நீங்கள் எந்த வகையான தீபம் ஏற்றி வைத்தாலும் சரி அது இருக்கட்டும். அதுக்கப்புறமா தீபத்தை முழுவதுமாக குளிர வச்சுருங்க. அன்றைக்கி முழுக்க அந்த தீபம் வீட்டு பூஜை அறையிலே இருக்கட்டும். 3 நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த வகையான தீபம் நீங்கள் ஏற்றி வைத்தாலும் 3 நாள் இருக்கட்டும். இல்லை எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய முடியும்னா தாராளமாக பண்ணிடுங்க. ஏன்னா நிஜமாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு பல வகையான மாற்றங்களை கொடுத்துருக்கு இந்த முருகருடைய வழிபாடு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னடா இது எத்தனையோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு. அதற்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலமாக முருகருடைய வழிபாடு உங்களுக்கு கை மேலே பலனை கொடுக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் தாமதம் ஆனாலும் அது அப்படியே நடக்கும். என்ன நம்ம நினைப்போம், என்னடா நிறைய பூஜை பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நம்பிக்கையோடு போராடுங்க. நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். இன்று இந்த ஒரு அற்புதமான தவற விடாதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களால் எந்த மாதிரியான வகையான விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யப்படுமோ அந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணிடுங்க. முருகருடைய ஆலயம் சென்று தரிசனம் பண்ணுறது ரொம்பவே சால சிறந்ததுன்னே சொல்லலாம்.